Hello everyone, welcome to our channel Midgear. நான் யூசுஃப் கிஷோர். இது anatomy series. இன்றைய டாபிக் ஸ்பீனாய்ட் போன். அன்பேர்ட் போனாக இருக்கும். அப்போ என்னென்ன இருக்கும்? ஒரு அன்பேர்ட் பாடி இருக்கும். அதோட சேர்ந்து 3 பேர்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ், அதாவது கிரேட்டர் விங், அப்போ கிரேட்டர் விங் என்றா லெஸ்ஸர் விங், அடுத்தது டெரிகாய்ட் ப்ராசஸ். இந்த 3 ப்ரொஜெக்ஷனும் ஒரு அன்பேர்ட் பாடியும் இருக்க போகுது. எதை கனெக்ட் பண்ணுன்னு கேட்டால் மிடில் கிரேனியல் ஃபொஸ்ஸாவையும் அந்த மிடில் கிரேனியல் ஃபொஸ்ஸாவினூடாக செவரல் டொப்போகிராஃபிக்கல் ஸ்பேசஸ், அதாவது செவரல் டொப்போகிராஃபிக்கல் ஸ்பேசஸ். என்னென்ன டொப்போகிராஃபிக்கல் ஸ்பேசஸ்ன்னு பார்த்தோம்னா இப்போ இன்ஃப்ரா டெம்போரல் ஃபொஸ்ஸாவை கனெக்ட் பண்ணும், ஓபிட்டோட கனெக்ட் பண்ணும், திம்பானிக் கெவிட்டியோட கனெக்ட் பண்ணும், டெரிகோபலாட்டின் ஃபொஸ்ஸாவோட கனெக்ட் பண்ணும். எப்படி அது கனெக்ட் ஆக போகுது? வேரியஸ் ஃபொராமென்ஸ். அப்போ இந்த ஸ்பீனாய்ட் போனில் வேரியஸ் ஃபொராமென் இருக்க போகுது. அந்த வேரியஸ் ஃபொராமென் தான் என்ன செய்யும்? ஒவ்வொரு ஃபொராமெனு கூடாகவும் உதாரணத்துக்கு இப்போ நர்வ்ஸ், வெயின்ஸ், ஆர்ட்ரிஸ், அப்படி இந்த இப்படி பண்டல் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு ஃபொராமனூடாகவும் போகலாம். இந்த ஃபொராமனூடாக போகிறதால கனெக்ஷன்ஸ் உருவாக்குற ஒரு இம்பார்ட்டன்ட் போனாக இவர் இருப்பார். இந்த ஸ்பீனாய்ட் போன் இஸ் அ நியூமடைஸ்ட் போன். நியூமடைஸ்ட் போன்ண்டா என்னன்றதை நம்ம டைப்ஸ் ஆஃப் போன்ன்ற வீடியோவில் கொடுத்துருப்போம், அதை பாருங்கள். இப்போ நியூமடைஸ்ட் போனை பற்றி நார்மலாக சொல்ல போனால் ஒரு போனுக்குள்ளே காற்று குடாக்கள், இப்போ காட்டாலான குழிகள் இருந்தால் அதை நியூமடைஸ்ட் போன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஸ்பீனாய்ட் போன்லையும் அப்படியான காற்று குடாக்கள் சைனஸுகள் இருக்காம். என்னென்ன சைனஸ்? பேர்ட். அப்போ 2 பராநாசல் சைனஸ் இருக்கும். அடுத்தது ஸ்பீனாய்டல் சைனஸ், இது ஒன்று தான் இருக்கும். ஆனால் பராநாசல் சைனஸ் 2 இருக்க போகுது. இப்போ இந்த சைனஸ் எல்லாம் என்ன ஸ்பீனாய்ட் போனுக்குள்ளே இருக்க போகுது. அடுத்தது ஒரு ஸ்பீனாய்ட் போனோட பேசிக் பார்ட்டை பார்ப்போம். இப்போ பேசிக் பார்ட்டை பார்த்தோம்னா பாடி ஆஃப் த ஸ்பீனாய்டோட பாடி எங்கே இருக்கும்? அதாவது பொடி ஸ்பீனாய்டுன்னா இந்த ஃபுல் ஏரியாவும் தான் பொடியாக இருக்க போகுது. ஒரு ஏரியா இருக்கும், அந்த ஏரியா ஃபுல்லாக பொடியாக தான் இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லாக பொடியாக இருக்க போகுது, இதுவும் பொடியாக இருக்க போகுது. அதே மாதிரி லெஸ்ஸர் விங், அதாவது இதுக்கு 2 விங் இருக்கும். எப்படி? கிட்டத்தட்ட ஒரு பெட் இல்லைண்டா ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்புன்னு சொல்லுவோம் இதை. அப்போ வெரி பியூட்டிஃபுல் போன்ன்றது இந்த ஸ்பீனாய்ட் போனாக இருக்கும். அப்போ அதுக்கு 2 விங் இருக்கும், ஒன்று கிரேட்டர் விங், இன்னொன்று லெஸ்ஸர் விங். இப்போ லெஸ்ஸர் விங் எதுன்னு பார்த்தோம்னா இவர் தான் லெஸ்ஸர் விங்காக இருக்க போகிறவர். மேலே இருக்க பகுதி இந்த சின்னதாக இருக்க போகிற பகுதி, இந்த சின்னதாக இருக்க பகுதி லெஸ்ஸர் விங்காக இருக்க போகிறார். அதே இது கிரேட்டர் விங்கை பார்த்தோம்னா பெருசாக இருக்க போகிற விங், இந்த பெரிய விங் தான் கிரேட்டர் விங்காக இருப்பார். டெரிகாய்ட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறது கீழே இருக்கிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான் டெரிகாய்ட் ப்ராசஸ். அடுத்த பகுதி என்ன? சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர்ன்னு சொல்கிறது முக்கியமான ஒரு ஆளாக இருப்பார். அவர் சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர்ன்றது முக்கியமான ஆட்களாக இருப்பாங்க. அவங்க இந்த லெஸ்ஸர் விங்குக்கும் கிரேட்டர் விங்குக்கும் இடையில் பார்த்தாலே விளங்கு, கிரேட்டர் விங் வாரது, இது லெஸ்ஸர் விங் வாரது. அப்போ இந்த 2 ஏரியாவுக்கும் இடையில் நடுவுக்கு இருக்க போகிற ஆள் தான் இந்த ஃபிஷர் தான் சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர். இதால் இந்த ஆர்பிட்டுக்கும் கண்ணுக்கும் மூளைக்குமான கனெக்ஷன் கொடுக்கறதுல ஒரு முக்கியமான ஒரு ஆளை இருக்க போகிறார். இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர்ன்னு சொல்கிறது இது சுப்பீரியர் மாதிரி கீழ்ப்பகுதியில் இருக்க போகிறால் தான் இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர். அவர் எங்கே இருப்பார்? இந்த ஏரியாவில் இருப்பார். இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம சுப்பீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் மேலே இருப்பார், இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷர் கீழே இருப்பார். இந்த இன்ஃபீரியர் ஆர்பிட்டல் ஃபிஷரும் ஆர்பிட்டுக்கான கனெக்ஷனை கொடுக்க முக்கிய ஒரு ஆளாக இருப்பார். பாடி ஆஃப் த ஸ்பீனாய்டில் முக்கியமான பகுதிகளை மட்டும் பார்ப்போம். ஹைப்போஃபிஷியல் ஃபொஸ்ஸான்னு சொல்கிறது ஏன் முக்கியம்னா அங்கே தான் பிட்யூட்டரி கிளாண்ட் முக்கியமாக இருப்பார். இந்த ஏரியா தான் ஹைப்போஃபிஷியல் ஃபொஸ்ஸா. இப்படி சின்ன ஒரு கிளாண்டாக இருப்பார். இந்த சின்ன ஒரு கிளாண்ட் தான் பிட்யூட்டரி கிளாண்ட். அந்த சின்ன பிட்யூட்டரி கிளாண்ட் இந்த ஏரியாவில் தான் வஞ்சிக்கும். அடுத்தது கெரோட்டிட் சுல்குஸ். இந்த கெரோட்டிட் சுல்குஸ்
மிக மிக முக்கியம். ஏன் இந்த கரோட்டிட் சுல்கூசுக்கால தான் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி அதாவது கரோட்டிட் ஆர்ட்ரிக்கு 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று எக்ஸ்டர்னல் கரோட்டிட், அடுத்தது இன்டர்னல் கரோட்டிட். இதில் எக்ஸ்டர்னல் கரோட்டிட் நம்மளோட எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் எக்ஸ்டர்னல் விஷயங்களுக்கு பிளட் சப்ளையை தரும். ஆனால் இந்த இன்டர்னல் கரோட்டிட் பிரெயினோட கனெக்ட் ஆக போகிறனால இருப்பார். அந்த வாரது இங்கே தான் இப்படி தான் வரும். அப்போ இந்த சுல்கூசுக்கால வரும். அப்போ அந்த சுல்கூஸ் செல்வம் கரோட்டிட் சுல்கூஸ். அந்த கரோட்டிட் சுல்கூஸ்க்கு என்னத்துக்கு இருக்கும்? குரூப் ஃபார் த இன்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரிக்காக இருக்கும். அடுத்தது லெஸ்ஸர் விங்கில் ஒப்டிக்கல் கெனல். ஒப்டிக் கெனலில் பார்ப்போம். ஒப்டிக் கெனல் என்ன இருக்குமெண்டா ஒப்டிக் நர்வ் அதோட ஒப்தல்மிக் ஆர்ட்ரி. இந்த 2 பேரும் எங்கே கனெக்ஷன் ஆகணும்? இவங்க கண்ணோட கனெக்ஷன் ஆக போகிறாங்க. அப்போ இவங்க போகிற வழி தான் இந்த கெனல். இப்படி 2 கண் மாதிரி இருக்கும். இப்போ இதுக்குள்ளால் அப்படியே பார்த்தோம்னா இங்கே கண் இருக்க போகுது. இந்த கண்ணுக்கு சப்ளை பண்ணுற ஒப்டிக் நர்வும் ஒப்தல்மிக் ஆர்ட்ரியும் இந்த கெனல்னூடாக தான் போகும். அதே மாதிரி கிரேட்டர் விங். இந்த கிரேட்டர் விங்கில் முக்கியமான பகுதி என்னென்னு பார்த்தோம்னா ஃபொராமன் ரொட்டுண்டம், ஃபொராமன் ஓவலம், ஃபொராமன் ஸ்பைனோசம். இதே 3 மொத்தமாக சொல்லணும்னா 3 பேருமே பக்கத்தில் நிற்க போகிறாங்க, ஓர்டர் வைக்க போகிறாங்க. இப்போ நம்ம ஃபொராமன் ரொட்டுண்டம்மை பார்த்தோம்னா பேரில் இருக்கும் ஃபொராமன் ரொட்டுண்டம், அப்போ அது சர்க்கிள். அதே மாதிரி ஃபொராமன் ஓவலம் அது ஓவல் ஷேப். ஃபொராமன் ஸ்பைனோசம்ன்றது சின்ன ஒரு ஸ்பைனாக இருக்கும். இப்போ ஃபொராமன் ரொட்டுண்டம் பார்த்தோம்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க தான் ஃபொராமன் ரொட்டுண்டம். இந்த ஃபொராமன் ரொட்டுண்டத்துக்கால என்ன போகுமெண்டா மெக்சிலரி நர்வ் போகும். இப்போ அதாவது அஞ்சாவது நர்வான ட்ரிஜிமினல் நர்வ் அதுக்கு 3 பிரான்ச் இருக்குது. அந்த 3 பிரான்ச்சில் மெக்சிலரி பிரான்ச் சொல்கிறது 2வது பிரான்ச்சாக இருக்கும். அந்த 2வது பிரான்ச் என்ன செய்யும்? இந்த ஃபொராமன் ரொட்டுண்டமுக்குள்ளால் தான் போகுது. அதே மாதிரி ஃபொராமன் ஓவலம், இதுதான் ஃபொராமன் ஓவலம். இந்த ஃபொராமன் ஓவலத்துக்கால் என்ன செய்யுமெண்டா அந்த ட்ரிஜமினல் நர்விட 3வது பிரான்ச்சான மெண்டிபுலர் பிரான்ச் போகும். அதே மாதிரி ஃபொராமன் ஸ்பைனோசோமுக்குள்ள மிடில் மெனிஞ்சியல் வெசல்ஸும் மெனிஞ்சியல் பிரான்ச் ஃப்ரம் த மெண்டிபுலர் நர்வ். அப்போ மெண்டிபுலர் நர்வ் எதால் போகுது? இந்த ஃபொராமன் ஓவலத்துக்கால் போகுது. அப்படி போனவர் இந்த ஸ்கல்லை விட்டு வெளியே போய் திரும்ப பெக்கடிச்சு வர மெனிஞ்சியல் பிரான்ச்சஸ், அதாவது விளங்கணும் மெனிஞ்சியல் பிரான்ச்னு சொல்கிறது நம்மளோட மெனிஞ்சியல்னு சொல்கிறது மூளைக்கு சப்ளை பண்ண போகிற ஒரு பிரான்ச். அப்போ அந்த மூளைக்கு சப்ளை பண்ண போகிற பிரான்ச் திரும்ப ரிவர்ஸ் பண்ணி வர்றது இந்த ஃபொராமன் ஸ்பைனோசோமுக்குள்ளால தான் வரும். சர்ஃபேஸை பார்த்தோம்னா இந்த கிரேட்டர் விங்கில் இருக்க முக்கியமான சர்ஃபேஸை பார்த்தோம்னா இதுக்கு செரிப்ரல் சர்ஃபேஸ் இருக்கும், டெம்போரல் சர்ஃபேஸ் இருக்கும், இன்ஃப்ரா டெம்போரல் சர்ஃபேஸ், மெக்சிலரி சர்ஃபேஸ், ஓபிடல் சர்ஃபேஸ் இருக்கும். இதில் செரிப்ரல் சர்ஃபேஸ் என்ன? செரிப்ரல்ண்டா மூளை. அப்போ மூளையோட தொட்டுக்கு இருக்க சர்ஃபேஸ். அதே மாதிரி டெம்போரல் சர்ஃபேஸ்ண்டா இதுதானே டெம்போரல் அண்ட் டெம்போரல் போன். இந்த டெம்போரல் போனோக்கிட்ட இருக்க சர்ஃபேஸ் டெம்போரல் சர்ஃபேஸாக இருக்கும். இன்ஃப்ரா டெம்போரல் சர்ஃபேஸ் அதாவது இந்த டெம்போரல் போனுக்கு கீழே இருக்க சர்ஃபேஸ். அதை நம்ம கீழ்ப்பக்கமாக மாற்றி பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக வழங்க போகுது. இந்த ஏரியா இது இன்ஃப்ரா டெம்போரல் சர்ஃபேஸாக இருக்கும். ஸ்பீனாய்ட் போனை ஒரு 3D ஸ்கல் வியூவில் பார்ப்போம். இதுதான் ஸ்பீனாய்ட் போன். இப்போ ஸ்பீனாய்ட் போனோட பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இது ஸ்பீனாய்ட் போன் இப்போ எங்கெல்லாம் வெளியே விளங்கும் எல்லாமே இதில் தெரியுது தெளிவாக. இப்போ இந்த ஸ்பீனாய்ட் போனை நம்ம ஐசோலேட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதுதான் ஸ்பீனாய்ட் போன்ஸோட பார்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸ்பீனாய்ட் போன்ஸில். இப்போ இந்த ஸ்பீனாய்ட் போனை பார்த்தாலே விளங்குது இதில் நிறைய ஃபொராமென்ஸ் இருக்குது, நிறைய கெனல்ஸ் போகிற விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் நம்ம பார்த்தோம் ஒப்டிக் கெனலோடாக ஒப்டிக் நர்வ் போகும்னு பார்த்தோம். அதே மாதிரி எல்லா ஃபொராமன் ஓவலம், ரொட்டுண்டம், ஸ்பைனோசோம் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படி இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அப்போ ஸ்பீனாய்ட் போன் படிக்கக்குள்ள கொஞ்சம் தெளிவாக படிக்க வேண்டியது முக்கியமான விஷயமாக இருக்க போகுது. வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் இந்த மாதிரி
மெடிக்கல் சம்மந்தமான ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுமெண்டா பெல் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வார அப்டேட்டுகளை ஒழுங்காக பாருங்கள்.